أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. الحمد لله. அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இந்த கிதாபை பார்த்து வர்றோம். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையவர்களா இருப்பாங்க, தன்னுடைய ரப்போட அவங்களுடைய உறவு எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்து தன்னுடைய எப்படி இருக்கும், ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னையே எப்படி பாதுகாத்துக்கிடுவா அப்படிங்கறதுல முதல்ல உடல் பாதுகாக்கத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து அறிவு, அந்த அறிவுல அவ எப்படி எல்லாம் திகழ்ந்து விளங்குவா, அந்த பெண்மணிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படிப்பட்டவளா ஆக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத முன்மாதிரி முஸ்லிம் பெண்களா விளங்குன முன்னோர்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுல இருந்து நிறைய பெண்களை பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம அதே கேட்டகரியில அதே ஹெட்லைன்ல பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? சடங்கு சம்பிரதாயங்களை விட்டு விலகி இருப்பா. சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக, ஊருக்காக, அடுத்தவங்களுக்காக அல்லாஹ்வுக்கு மாற்றமான எந்த ஒன்னையும் செய்ய மாட்டா. ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி கல்வியில ஆர்வமுள்ளவளா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அறியாமை நிறைந்த பெண்கள்கிட்ட காணப்படுதுல, அறியாமை நிறைந்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கட்டுக்கதைகளையும் குருட்டு நம்பிக்கைகளையும் சடங்கு சம்பிரதாயம் இது மாதிரியான விஷயங்கள்ல மூழ்கி போயிருக்கிறாங்கல்ல, அதுல இருந்தெல்லாம் ஒரு முன்மாதிரியா விளங்கணும், முன்மாதிரியா நம்ம இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி விலகி இருப்பா. குறிப்பா சூனியம், குறிப்பாக்குறது, இந்த வழிகேடர்கள்ட்ட போறது, இந்த மாதிரியான செயல்கள் செய்யறது மூலமா நற்செயலெல்லாம் வீணா போயிருமே, பெரும் பாவமா இது இருக்கே அப்படிங்கிறத அறிஞ்ச நிலையில ஒரு நினைவுல வைத்து இதுல இருந்தெல்லாம் விலகி உறுதியா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருப்பா. பாத்தீங்களா? அப்போ ஒரு முன்மாதிரியா இருக்கணும் ஒரு முஸ்லிம் பெண்மணி அப்படின்ட்டு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயத்துல செய்ய மாட்டாங்க. குருட்டு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்காது. அது மட்டும் இல்ல, சூனிய செய்யறது, குறிப்பாக்குறது, வழிகேடர்கள்ட்ட போய் செய்யறது, இதுகளுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா அவ நார்மலி அறிவுள்ள பெண் இல்லையா, அறியாமையில இருந்து இப்ப விலகி இருப்பா. இந்த இடத்துல ஒரு ஹதீஸ நமக்கு ஞாபகம் ஊட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அது என்ன ஹதீஸ் தெரியுமா? யார் அராஃப்கள்கிட்ட போகக்கூடியவர்களாகவும் விசாரிக்க கூடியவர்களாகவும் இருக்கிறாங்களோ அவங்களுடைய 40 நாள் தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. காணாம போன ஒரு பொருளை நான் கண்டுபிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இப்போ அராஃப்னா யாருன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த அராஃப் அப்படின்னு சொல்றாங்க. அராஃப்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கதான் சோசியம் பாக்குறவங்க, காணா போனதை நான் கண்டுபிடிச்சு தருவேன்னு சொல்றவங்க, குறிப்பாக்குறவங்க, அவங்கதான் அராஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அராஃப் கிட்ட யாரு போறாங்களோ, அவங்கள்ட்ட போய் குறிப்பாக்குறாங்களோ, சோசியம் பாக்குறாங்களோ, காணாம போனதை கண்டுபிடிச்சு தருவான்னு நம்பி அவங்கள்ட்ட போறாங்களோ அவங்களுடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதான். அப்போ உண்மையான ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி, அறிவுள்ள ஒரு பெண்மணி, அல்லாஹுக்கு பொருத்தமா நடக்கணுங்கிற ஒரு பெண்மணி, ஒரு ரோல் மாடலா நாம விளங்கணும்னு இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு பெண் இதுல எல்லாம் விழுந்து விலகி, இந்த அறியாமையில இருந்தெல்லாம் விலகி இருப்பா. தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயங்களை பண்ண மாட்டா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்றாங்க பாருங்க, யார் குறி சொல்றவங்க கிட்ட போய் அவர் சொல்றத நம்புறாரோ அவங்க இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கிய இறைவ மறையை விட்டு நீக்கப்பட்டவர் ஆவார். நீங்கிட்டாரு. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. சுனன் அபூ தாவூதுல வருது. முதல்ல சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல, ரெண்டாவது சொன்ன செய்தி சுனன் அபூ தாவூதுல. அப்ப பாருங்க எவ்வளவு முஸ்லிம் பெண்கள் குறிப்பாக்குறவங்களா இருக்கிறாங்க.
இது பத்தாது இந்த அந்த சோசியக்காரன்ட்ட போய் குறி கேட்கறது ஒரு விதம். முஸ்லிம்களா இருந்து பால் கிதாபுன்னு சொல்லுவாங்க. அது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன பால் கிதாபுன்னு யாழ்லா அப்படிப்பட்ட அறிஞர்களுக்கெல்லாம் நீ விளக்கத்துக்குரிய அல்லா. அல்லாவுடைய ரசூலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டாங்க. என்னைய தவிர வேற யார்ட்டையும் உதவி தேடாதீங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய சக்தி உள்ளவன், நீங்க செய்யற ஒவ்வொன்றை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவன், நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட ரப்பை விட்டுட்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ரப்பை விட்டுட்டு உங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் வந்து உதவி தேடக்கூடியவர்கள் உண்டா, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் உண்டா, உங்களுக்கு எல்லாமே நான் செய்யறேன்னு கேட்கிற ரப்பை விட்டுட்டு குறிக்காரன்ட்டையும் சோசியக்காரன்ட்டையும் பால் கித்தாப பார்த்து கொடுக்கறவங்கள்ட்டையும் அவங்கள்ட்டையும் இவங்கள்ட்டையும் ஷேகிட்டையும் தங்கள்ட்டையும் ஏமா போறீங்க? ஒரு அறிவுள்ள, ஒரு மார்க்கப்பட்டுள்ள, ஒரு இஸ்லாமை அறிந்த ஒரு அழகான பெண் முன்மாதிரியா இருக்கணுங்கிறவ இதெல்லாம் செய்ய மாட்டான். தன்னுடைய குடும்பத்தார் போனாலும் தடுத்துருவான். இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க 40 நாள் தொழுகை ஏத்துக்கறப்படாதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க எனக்கு ஏற்கப்பட்ட வேதத்திலிருந்து நீங்கியவர்னு சொல்றாங்க. அந்த பக்கம் போகவே கூடாது. அப்ப இதையெல்லாம் அறிந்தவளா இந்த சடங்கு சம்பிரதாயம், இந்த அந்த குறி சோசியம் பில்லி சூனியம் இதுல இருந்தெல்லாம் விலகி தவிர்ந்து இருப்பா. ரொம்ப எச்சரிக்கையா இருப்பா. ரொம்ப அறிவோட நடந்துக்கிடுவா. ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி அப்படின்னு சொல்லி அழகான முறையில இந்த இடத்துல சொல்றாங்க. இஸ்லாம் அழகான விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கு. இஸ்லாம் வந்து அழகான விருந்து உபசாரங்களை சொல்லி கொடுத்திருக்கு. அதெல்லாம் தடை இல்லை. ஆனா அதை விட்டுட்டு கண்ணு, ஹாஜத்து, ஊரு, நடப்பு, குடும்பம், பழக்கம் இப்படின்ட்டு ஒவ்வொரு இது அந்நிய கல்ச்சர்ல இருந்து எடுத்து செய்யறோம்ல, அதைத்தான் இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு. சரியா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்காங்க, யார் பிற மத சடங்குகளை பின்பற்றுகிறார்களோ அதை பின்பற்றி இவர்களும் செய்கிறார்களோ இவர்களும் அவர்களை சாய்ந்தவர்களே. நமக்கு யாரு தேவை? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலா இல்ல பிற மத சடங்குகளும் அவர்களுமா? இந்த இடத்துல சிந்திக்கக்கூடிய பெண்களா நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்து இந்த முன்மாதிரியா தெரிவு இருக்கணும், வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி வீட்டு சுமையோ இல்ல தாய்மையின் பொறுப்போ அவளை நல்ல நூல்களை படிக்கிறத தடுக்காது. ஏண்டா அந்த நல்ல நூல்களை தொடர்ந்து படிக்கிறது அவளுடைய அறிவு ஞானத்தையும் நல்ல முதிர்ச்சியையும் அதுல நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணும் இந்த விஷயங்களை தெரிஞ்சு நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து, எக்ஸாம்பிள் வாங்க புகாரி எடுத்துக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ் அழகான ஹதீஸ் கிதாப். சஹாபாக்கள் வரலாறுகளை எடுத்துக்கோங்க, ரஹீகுல் மக்தூம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் சும்மா ஒரு கோட் பண்ணி காட்டுறேன் ஒண்ணு ரெண்டு. இது மாதிரி ஏராளமா இஸ்லாத்தை பத்தி எழுதப்பட்ட கிதாபுகள், புத்தகங்கள். இப்ப இந்த இதையெல்லாம் நாம வந்து நம்ம எப்படி வீடு கிளீன் பண்றதுக்கு, குக்கிங் பண்றதுக்கு, மேக்கப் பண்றதுக்கு, வெளியில போறதுக்கு, ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்கு, ஷாப்பிங்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் வச்சிருக்கோம்ல, இதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 to 15 நிமிஷம் இவ்வளவு மட்டும் ஒதுக்குவோம் ஆரம்பத்துல. அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அதோட இன்ட்ரெஸ்ட பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையில அமைச்சுக்குவோம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? நம்ம அந்த புத்தகங்கள் படிக்கக்கூடியத, கிதாபுகளை படிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து அறிவையும் ஞானத்தையும் முதிர்ச்சியும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. முந்தைய ஒரு காலத்துல எல்லாம் அதாவது இந்த புக்கு படிக்கிறாங்களோ இல்லையோ கதை புக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நாவல், ஸ்டோரி இப்படி எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு இந்த ஸ்மார்ட் போன் ஒன்று வந்துச்சு. புக்கு படிக்கிற பழக்கம் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஒரே ஜோக்கும் கேமும். அதுக்காக விளையாட்டு கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. வீர விளையாட்டுக்கள் அதுக்கு உற்சாகப்படுத்தி இருக்காங்க, உடற்பயிற்சி உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம எல்லாவற்றிற்கும் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கு. ஆனா வீணானதுலையும் அத்துமீறதையும் தடை செஞ்சிருக்கு. சரியா? அப்போ நம்ம ஒவ்வொரு பெண்களும் அதிகமான புக்குகளை, நல்ல புக்குகளை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப கல்வியை தேடி கற்கக்கூடியது ஒரு முஸ்லிமுக்கு எவ்வளவு அவசியம்னு உணர்ந்து கொண்ட ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தொடர்ந்து நல்ல புக்குகளை, கிதாபுகளை படிக்கிறத கைவிடக்கூடாது. எத்தனை வீட்டு வேலைகள் இருந்தாலும் சரி, எத்தனை தாய்மையின் சுமை இருந்தாலும் சரி, நம்ம அதுல
இந்த ஒரு பழக்கத்தை கைவிடாம நல்ல பத்திரிகைகள் பாருங்களேன். இப்ப நம்ம ஊரோட நாட்டோட செய்திகளை தெரிஞ்சுக்கிறது, நல்ல கிதாபுகளை புத்தகங்களை படிக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனைய, கல்வி ஞானத்தை, நல்ல ஒரு ஒரு தெளிவான சிந்தனைகளையும் நல்ல திறமைகளையும் வளர்த்து கொள்றதுக்கு உதவும் அப்படின்ட்டு நமக்கு இந்த இடத்துல ஆசிரியர் அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்ப இருந்து நம்ம ஒரு நியத்து வைப்போம். இன்னைக்கு இருந்து ஒரு 10 to 15 நிமிஷம் ஒண்ணு குர்ஆன் தர்ஜுமா படிக்கலாம், அதுக்கு அடுத்து ஹதீஸ் புக்குகளை படிக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இக்ரா வன்ஃபா சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சகோதரிகளுக்கு எல்லாம் பரக்கத் செய்யணும். ஒரு பெரிய டீம் ஒண்ணு சேர்ந்து பெண்களையா அந்த குரூப்ல தேர்ந்தெடுத்து டெய்லி ஒரு புக்கு, டெய்லி ஒரு புக் இல்ல, ஒரு புக்கை சூஸ் பண்ணி டெய்லி ஒரு 6-7 பக்கம் அல்லது ஒரு 10 பக்கம் இதுக்குள்ள கொடுத்து படித்தீங்க, நீங்க படிச்சுட்டு அதுல அட்டெண்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி குரூப்ல ஜாயின் பண்ணலாம். இப்ப இன்னொரு குரூப் ஜாயின் பண்ண போறாங்க. இவனு தைமியாவுடைய அவங்களோட புத்தகங்களை படிக்கிறதுக்காக உங்களுக்கு யாரும் அதை ஜாயின் பண்றீங்கன்னா சொல்லுங்க, அதோட லிங்க் கொடுக்குறேன். 10 நாள்ல சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை படிக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு ஆர்வம் ஊட்டுறதுக்காக. அப்போ நம்மளுக்கா தனியா அந்த மாதிரி படிக்க முடியலன்னா அந்த மாதிரி குரூப்புகள்ல சேர்ந்து படிக்கலாம். அப்படி படிக்கும் போது பல அறிஞர்களோட பல வரலாறுகளை, உண்மை நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு எந்த புக்கை வாங்குறது படிக்கிறது அப்படின்ட்டு இல்லை, இப்ப எல்லாம் வாங்கவே தேவையில்லை, நீங்க படிச்சா போதும். அவ்வளவு விஷயத்த ஆன்லைன்ல தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான குரூப்புகள்ல ஜாயின் பண்ணி நம்ம படிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில. அப்போ அப்படி நமக்கு படிக்கிறது மிகப்பெரிய கல்வியில ஆக்கத்தையும், நமக்கு சிந்தனையில ஒரு விரிவாக்கத்தையும் ஒரு திறமையையும் நமக்கு கொடுக்குது. நம்மளுடைய திறமையை வளர்த்து கொள்றதுக்கு இந்த கிதாபுகளை புத்தகங்களை படிக்கிறது மிகப்பெரிய நன்மையான விஷயமா இருக்கு. அப்ப படிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மற்றவர்களுக்கும் எத்தி வைப்போம், நம்ம குடும்பத்தாருக்கும் சொல்லிக் கொடுப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதனால நல்ல புத்தகங்கள் படிக்கிறத ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி கைவிட மாட்டா. அதுக்கு வீட்டு வேலையையோ தாய்மையின் பொறுப்பையோ சாக்கு போக்கு சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லியும் இந்த இடத்துல ஒரு அழகான செய்தியை சொல்லி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உடலை கவனிப்பா, அழகான முறையில பேணுவா, அழகான ஹெல்த்தியான சாப்பாடு, உடற்பயிற்சி, நறுமணம், தன்னை அலங்கரிக்கிறது, அதுல சிறந்தவளா இருப்பா. 2வது அறிவு தேடல். அறிவு தேடல்ல சுப்ஹானல்லாஹ் போன கிளாஸ்ல பார்த்தோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எத்தனை கல்வியில தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. அது மாதிரியான எத்தனை பெண்கள்ங்கிறத நம்ம பார்த்தோம். அது மாதிரி நாமும் கல்வியை தேடி தேடி படிக்கிறதுல, எந்த கல்வியா இருந்தாலும் சரி, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு பயனுள்ள கல்வியை கொடு. பயனுள்ள கல்வி எதுவா இருந்தாலும் சரி, அது உடல் சம்பந்தமா இருக்கலாம், பூமி சம்பந்தமா இருக்கலாம், வானம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், யா அல்லாஹ் எதுவா இருந்தாலும், சமையல் கல்வியா இருக்கலாம், எவ்வளவு இருக்குது. நம்ம அழகான முறையில் அந்த கல்விகளை கற்று பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலம் உள்ள பயன்களை அடைந்து அதன் மூலம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். 2 விஷயம் பார்த்தாச்சு. 3 விஷயத்த நம்ம பார்க்க போறோம்னு சொன்னோம் இந்த ஹெட்லைன்ல. உடல், அறிவு, ஆன்மா. இந்த 3 விஷயத்திலையும் தன்னோடு ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எப்படி நடந்துக்கணும். இப்ப உடல் சம்பந்தமா எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு பார்த்தோம், அறிவு சம்பந்தமா பார்த்தோம், இப்ப ஆன்மா சம்பந்தமா சொல்ல போறாங்க. இந்த ஆன்மாங்க இருக்குல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய சோல், உயிர், அதுதானே முக்கியம். இந்த உயிர் போயிருச்சுன்னா எவ்வளவுதான் அழகான உடலா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் மதிப்பு இருக்கா? கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்களா? உயிர் போயிட்டா பேரே இல்லாம போயிருந்து மையத்துன்னு சொல்லிடுறாங்க. மையத்தை எப்ப எடுப்பீங்க? மையத்தை அடக்கியாச்சா? எப்ப மையத்தாச்சு? இதுதானே கேள்வி. பேரே மறைஞ்சு போயிடுது. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த உயிர் இருக்குல்ல, அந்த உயிரை எப்படி பாதுகாக்கணும்? நமக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான்ல இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவை எப்படி போஷாக்கா ஹெல்த்தியா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 3வது தலைப்புல சொல்றாங்க, வணக்க வழிபாடா இருந்தாலும் சரி, திக்ர் செய்யறதா இருந்தாலும் சரி, இறைவனை தியானம் பண்ணக்கூடியதா இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும் சரி, இது ஒவ்வொன்றுலயும் தன்னுடைய ஆன்மாவை ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அப்படி பிரகாசமா வச்சிருப்பா. இதுக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்கி வச்சிருப்பா. அதுக்கு தவறவே மாட்டா. வேற எதுக்கு தவறுனாலும் சரி, அந்த ஆத்மாவை பலப்படுத்தக்கூடிய செயல்கள் வணக்க வழிபாடுகள்ல இருக்கிறது, விக்கிர செய்யறது, இறைவனை நினைக்கிறது, குர்ஆன் ஓதுறது,
இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கே, இது நம்முடைய ஆத்மாவுக்குரிய ஹெல்த்தியான ஃபுட். அத குடுக்கறதுல நேரம் தவறாம கரெக்டா கடைபிடிச்சு வருவா. எப்படி உடலுக்கு தேவையான செஞ்சாலோ, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலோ, அதே மாதிரி இந்த உயிர் இருக்குல்ல, இந்த ஆத்மா இருக்குல்ல, அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவளா இருப்பா. ஏன்னு சொன்னா உடல், அறிவு, ஆன்மா இந்த மூணுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்குது. அதை இந்த மூணையும் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி சமநிலைய பேணுவா. இதுல எல்லாத்துலயுமே ஒண்ணுக்கு கூட ஒண்ணுக்கு குறைச்சு கிடையாது. ஏன்னா உடலை பாதுகாக்கணும் முதல்ல, அந்த உடலுக்கு தேவையான அறிவு இருக்கணும், அதுக்கு பின்னாடி அந்த ஆன்மா. இது ரெண்டும் சரியா இருந்தா தானே இந்த ஆன்மாவை கரெக்டா பக்குவப்படுத்தி கொண்டு போக முடியும். அப்ப அந்த ஆன்மா விஷயத்துல இந்த மூணு விஷயத்திலயும் சமநிலையை கடைப்பிடிப்பான். ஒண்ணுக்கொண்டு முக்கியத்துவம் கூட குறைச்சு கொடுக்க மாட்டா, எல்லை கடந்து போக மாட்டா, சமநிலை பேணக்கூடியவளா, நடுநிலையா நடந்து கூடக்கூடிய மனித ஒரு ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியா அவ இருப்பா. ஏன்னு சொன்னா இந்த மூணுக்கும் உடலுக்கும் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் சமநிலையா கொடுக்கும் போதுதான் அவ ஒரு நடுநிலையான நேரிய அறிவு கண்ணை திறந்து அழகான முறையில நம்மளும் தானும் உருவாகிறதோட தான் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தை நல்ல மனிதர்களா உருவாக்குறதுக்கு அவளால முடியும். ஏன்னா அவ உடம்பு அழகா ஹெல்த்தியா வச்சிருக்கா, அவ அறிவுள்ளவளா இருக்கா, அவ ஆன்மாவை பாதுகாத்து வச்சிருக்கா. இப்ப இந்த மூணுலயும் அவ சரியா இருக்கும்போது தான் சிறந்து விளங்குறதோட தன்னை சார்ந்து இருக்க குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு தைரியம் உள்ளவளா, திடகாத்திரம் உள்ளவளா, அதுக்குரிய அறிவு உள்ளவளா அவ இருப்பா. அது மட்டும் இல்ல, தன்னுடைய குழந்தைகளை அழகான முறையில் பெற்றெடுத்து வளர்த்து இந்த பூமியின் பிரதிநிதிகளாக அழகான முறையில விட்டு சொல்றதுக்கு ஒரு உகந்த ஒரு செயலை செய்யக்கூடியதற்கு அவளுடைய ஆன்மாவையும் அவளுடைய உடலையும் அவளுடைய கல்வியையும் பாதுகாத்து சமநிலை பேணுவது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த இடத்துல நமக்கு அழகான முறையில ஆசிரியர் சொல்லி காட்டுறாங்க, அவளுடைய ஆத்மாவை பாதுகாப்பா. ஓகே, அடுத்து சொல்றாங்க வணக்க வழிபாட்டையும் உள்ள தூய்மையும் பேணுவா. இப்போ நம்ம இந்த திக்ர் செய்யறோம், வணக்க வழிபாடுகள் செய்யறோம், தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம். இப்படிப்பட்ட இந்த வணக்க வழிபாடு செய்யும் போது பிறருக்காக, காட்டுறதுக்காக, பெருமைக்காக, முகஸ்துதிக்காக செஞ்சோம்னா எல்லாமே அழிஞ்சு வீணா போயிடும். அல்லாஹ் தஆலா பழைய துணியை சுருட்டுற மாதிரி சுருட்டி தூக்கி வீசிடுவாங்க. இந்தா உலகத்துல நீ பாராட்டணும்னு தானே செஞ்ச, பாராட்டலாம் உலகத்திலேயே கிடைச்சிருச்சு, போயிட்டு வா, நீ பாக்குறதுக்கு தானே செஞ்ச, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய அமல்கள் இருக்கக்கூடாது. அப்ப நம்மளுடைய அமல்கள் செய்யும் போது உள்ள தூய்மையை பேணணும். வணக்க வழிபாடுகளையும் நம்மளுடைய ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு முஸ்லீம் பெண்மணி, அதுலயும் முன்மாதிரியா இருக்கணுங்கிற ஒரு பெண்மணி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வணக்க வழிபாடுகள் செய்யும் போது அமைதியா, நிதானமா, பொறுமையோட அந்த வணக்க வழிபாடுகள்ல நம்ம ஈடுபடணும். நம்ம ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல, பேசிக்கிட்டு இருக்க இடத்துல, நம்ம சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய இடங்கள்ல நாம இருந்து இபாதத்தை செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா அது நம்மளுடைய அந்த இபாதத்துக்கே உரிய அந்த தூய்மையான இஹ்லாஸ், அந்த அந்த சிந்தனையை நம்ம சிதறடிக்க கூடியதெல்லாம் இருக்கும். அப்போ அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம நிம்மதியா, அமைதியா, பொறுமையா எந்த இடத்துல இந்த இபாதத்துகளை நம்ம செய்ய முடியுமோ அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து உள்ள தூய்மையோட நம்ம இபாதத்துகள் செய்யும் போது அந்த உள்ளத்துல ஆழத்துல இருந்து நம்மளுடைய வார்த்தைகள் வெளிவரும். நம்ம ரப்புக்கு முன்னாடி நிக்கிறோம், நம்ம ரப்போட பேசுறோம், அவன் நமக்கு பதில் சொல்றான். அப்ப அந்த கனெக்ஷன் பாண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதே நேரத்துல ஒரு ஹால்ல ஒரு 4 பேர் பேசிக்கிட்டு இருக்க இடத்துல நம்மளுடைய ஒரு குர்ஆன் ஓதுதலோ, ஒரு ஜிக்ர் செய்யறதோ, ஒரு தொழுகையே இருக்கட்டும், பாருங்களேன், நம்மளுடைய முழு கவனமும் அவங்க பேசுறதுலதான் இருக்கும், அவங்க என்ன பண்றாங்கிறதுலாம் இருக்கும். நம்ம வேண்டாம் முசல்லால நிக்கலாம், நம்ம வேண்டாம் குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு இருக்கலாம், தஸ்பீஹ கையில வச்சுக்கிட்டு ஊதிட்டு இருக்கலாம். ஆனா நம்மளுடைய முழு கவனம் எங்க இருக்கும், நம்மளுடைய ரப்போடு இருக்காது, அதை சுத்தி இருக்கிற இடத்துலதான் இருக்கும். அப்ப அதனால நம்ம இபாதத்துகள் செய்யற நேரத்துல உள்ளமும் சிந்தனையும் அமைதியா இருக்கணும்.
நம்ம தொழுகைக்கு முன்னாடி மன அமைதியோட சிந்தனை தெளிவோட நம்ம அந்த தொழுகையை நிறைவேற்றணும். அப்ப அந்த தொழுகையில குர்ஆன் ஓதும்போது, திக்ரு தஸ்பீஹ்கள் செய்யும் போது நம்ம மனசு இருக்குல்ல, நம்ம ஆள் மனசுல பதியும்படி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தானே. இப்ப அவுது பிஸ்மி சூரா ஃபாத்திஹா, அதுக்கு அடுத்து ஓதுற சின்ன சூரா, அப்புறம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய திக்ர் இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் ஆலா, இடையில ஓதுற இந்த தஸ்பீகளுடைய அர்த்தங்கள் இருக்குல்ல, அத புரிஞ்சு நம்ம இறைவனோட பேசுமாறு அப்படியே ஒதுக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். யா அல்லாஹ், உன்னிடத்துல எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன் பேரை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். யா அல்லாஹ், நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? அளவே இல்லாத அருளும் நிகரே இல்லாத அன்புடையவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ அகிலத்தின் ரட்சகன். யா அல்லாஹ், உனக்குதான் எல்லா நன்றியும் எல்லா புகழும். அதனால உன்னைய வணங்கி உன்கிட்ட உதவி தேடுறேன். நீதான் தீர்ப்பு நாளோட அரசன். யா அல்லாஹ், யாரெல்லாம் நேர்வழி நடந்தாங்களோ அந்த நேர்வழி பெற்ற உனக்கு பிடிச்சமான ரஹ்மத் செய்யப்பட்ட நல்லடியார்களோட எங்களை சேர்த்துவையா. யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானாங்கல்ல, அவங்க வழி இல்லையாவா? யா அல்லாஹ், நீ ஒருத்த. யா அல்லாஹ், உனக்கு இணை இல்லையா? உனக்கு துணை இல்லையா? உன்னை யாரும் பெறலையா? உன்னை யாரும் பெறப்படவும் இல்லை. உனக்கு நிகர் நீதான். யா அல்லாஹ், வேற யாரையும் இப்படி நம்ம சொல்லி, யா அல்லாஹ், நீ மிகப்பெரியவன். யா அல்லாஹ் அப்படின்ற கோவுக்கு போய், யா அல்லாஹ், நீ மகத்தான், நீ நான் புகழ்றேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் புகழ்றத நான் பேசுறத நீ கேட்கிற. யா அல்லாஹ், சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா, இப்படி நம்ம அந்த உணர்வோட சுப்ஹான ரப்பியல் ஆலா, உயர்ந்த ரப்பு நீதான், உன்னையோட உயர்ந்தவங்க யாரும் இல்லை. யா அல்லாஹ், என்னைய மன்னிச்சிடு. யா அல்லாஹ், ரப்பியஃபிர்லி ரப்பியஃபிர்லி, இப்படி உணர்வோட நம்ம தொழுதோன்னு வச்சுக்கோங்க. இந்த உணர்வு எப்ப வரும்? நமக்கு அதோட மீனிங் தெரிஞ்சா தானே, அந்த அர்த்தங்கள் புரிஞ்சா தானே, அந்த ஜிக்ருகளுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் நமக்கு புரியும் போது, உண்மையிலேயே அரபுல ஓதுறதை விட நம்மளுடைய சொந்த லாங்குவேஜ்ல துவா செஞ்சு பாருங்களேன். நம்ம எந்தெந்த லாங்குவேஜ் இருக்கணும், நம்மளுடைய கல்புல இருந்து வரும் அந்த வார்த்தைகள். அது மட்டும் இல்ல, உதடு மட்டும் உச்சரிக்காது, கல்புல இருந்து வரும், கண்ணீர் சிந்தும் நம்மளையும் அறியாம. யா அல்லாஹ், அல்லாஹ், இப்போ குர்ஆன் வசனத்தை பாருங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, எங்களுடைய ரப்பே, எங்களுக்கு நல்லதைத்தான், இந்த உலகத்துல நல்லது எதெல்லாம் இருக்கோ அத்தனை நல்லதையும், மறுமையில என்ன நல்லவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான், அந்த நரகத்தை விட்டு காப்பாத்திரியா அல்லாஹ். பாருங்களேன், அந்த வசனம் ஓதையில இருந்து, ஏன்னா நமக்கு அரபு நம்மளுடைய தாய்மொழி இல்ல, நம்ம தமிழ் அந்த விளக்கத்தோட ஓதும் போது அப்படியே நம்மளையும் அறியாம எவ்வளவு விஷயம் அந்த கல்புல இருந்து வருது. அப்போ வக்கனாதா பண்ணார், வக்கனாதா பண்ணார், அல்லாஹ் நரக நெருப்புல இருந்து காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து, திருப்பி திருப்பி நமக்கு தோணுது சொல்ல கேட்கறதுக்கு. அப்போ நம்ம அந்த தொழுகையில் ஓதக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தையும் சரி, விக்ர் தஸ்பீஹ்களையும் சரி, அதோடைய கருத்தை நம்ம புரிஞ்சு அப்படியே மனதின் ஆழத்துல இருந்து நம்ம தனிமையில ரிலாக்ஸா தொழுகும் போது நம்மளுடைய தொழுகைகள்லாம் எப்படி இருக்கும்? நமக்காக துவா செய்யக்கூடிய தொழுகையா இருக்கும். அந்த தொழுகைகள் தூக்கி வீசப்படக்கூடிய தொழுகையா இருக்குமா? நிச்சயமா இருக்காது, இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம இது எல்லாம் அழகான முறையில கற்று நம்மளுடைய சிந்தனையையும் கருத்தையும் ஒரு இடத்துல குறிச்சு நம்ம வந்து இபாதத் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்ல, சில குர்ஆன் வசனங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த நேரத்துல போய் அந்த குர்ஆன் வசனத்தை திறந்து அதோட மீனிங் எடுத்து பார்த்து அதுகளை ஆய்வு செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அதுல நம்மள்ட்ட அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் நம்மள்ட்ட இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, இந்த நிலைக்கு தேர்ந்தெடுத்த ரப்பே, உனக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதுல ஏதாச்சும் குறைகள் நம்மள்ட்ட இருந்துச்சா, நம்மளுடைய உள்ளத்தை நாம கேட்டு பார்க்கணும். தான் எங்க பெரியம்மா சரியில்லை, எங்க சின்னம்மா அதை விட மோசம், என் தங்கச்சி இருக்காள, என் ராத்தா இருக்காள, அத சொல்ல தேவையில்ல, இதை விட எங்க மாமி மச்சிங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இப்படின்ட்டு நம்ம லிஸ்ட் போடுறதை விட நான் சரியா, நான் இந்த குர்ஆன் வசனத்தை அமல் செய்யக்கூடிய நிலையில இருக்கிறேனா, இந்த ஹதீஸ நான் படிச்சிருக்கேனா, இந்த ஹதீஸ நான் எப்ப செயல்படுத்த போறேன், இந்த தஸ்பீஹ் இந்த விக்ர்களுக்கு எனக்கு அர்த்தம் தெரியுதா, நான் உள்ளார்ந்த அந்த மீனிங்கோட ஓதுறேனா அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை பார்க்கும்போது நம்மள்ட்ட அந்த செயல்கள் நல்லது இருந்தா அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். நம்மள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொன்னா நம்மள நம்ம சீர்படுத்தணும். இந்த முறையில நாம அல்லாஹ்வை வழங்குனா அப்பதான் அந்த வழிபாட்டுகளோட பயனை, உள்ள தூய்மைய
இதய சுத்திய இரையச்சத்தை சிந்தனையின் தெளிவை நாம பெற முடியும்னு நமக்கு இந்த இடத்துல உஸ்தாத் சொல்லி தர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அண்டர்ஸ்டாண்டிங் குர்ஆன்ங்கிற ஒரு அழகிய நிறுவனம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. ஃப்ரீயா தான் சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். உலக படிப்புக்கு எவ்வளவு வேண்டாலும் செலவழிப்போம், மார்க்க படிப்புக்கு செலவழிக்க ரொம்ப யோசிப்போம் இல்லையா? இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்கள், நல்ல உள்ளங்கள் கொண்டவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா நிறைய தாராளமா கொடுத்துருக்கான், நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட இடத்துலயாச்சும் போய் சேர்ந்து அழகா ஒவ்வொன்னையும் கத்துக் கொடுக்குறாங்க. தஜ்வீத கத்துக் கொடுக்குறாங்க, தர்ஜுமாவை கத்துக் கொடுக்குறாங்க, தப்சீரை கத்துக் கொடுக்குறாங்க, கத்துக் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம வழிபாடுகளில் ஆர்வம் உள்ளவர்களா, தூய்மை உள்ளவர்களா, சிந்தனை தெளிவோடு உள்ள தூய்மையோடு நாம இபாதத்து செய்யும் போதுதான் அந்த இரையச்சத்தை நம்மளால அடைய முடியும், சிந்தனையில தெளிவு பெற முடியும். அப்படிப்பட்ட இபாதத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். முழுமையா உழுவ கூட பரிபூரணமா செய்யாம இங்க பாதி தண்ணி பட்டு அங்க பாதி பட்டு படாமையும் ஒதுவு செஞ்சு போட்டு, இந்தா இருங்க 1 நிமிஷத்துல தொழுதுட்டு வந்துடுறேன், இந்த 1 நிமிஷம், இந்த 2 நிமிஷம், எதுக்கெல்லாம் போன எடுத்தா மணிக்கணக்குல டைம் போகுது. ஒண்ணு கேம்ல போகுது, இல்ல ஜோக்ல போகுது, இல்ல ஏதோ ஒரு சீரியல்ல போகுது. அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்பா, வர்ற மெசேஜ்களை ஷேர் பண்றதுல, ஃபார்வேர்ட் பண்றதுல போகுது. அது நல்லதா கெட்டதா எப்படி எதையும் யோசிக்கிறது இல்ல. அதுக்கெல்லாம் நேரம் போறது தெரியாது. தொழுகை இந்த 1 நிமிஷத்துல வந்துடுறேன், இந்த 2 நிமிஷத்துல தொழுகிறேன். சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹான ரப்பியல் அலா. சுப்ஹான், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே நீ தூய்மையானவன், ஆனா நீ உயர்ந்தவனா இருக்கிற யா அல்லாஹ், உனக்கு மேல உயர்ந்தவங்க யாரும் கிடையாது. இந்த ஃபீலிங்கோட சுப்ஹான ரப்பியல் அலா சொல்றோமா? சுப்ஹான ரப்பியல் அஸீம், யா அல்லாஹ் நீ மகத்துவம் மிக்க ரப்பு யா அல்லாஹ், உன்னை நான் தூய்மைப்படுத்துறேன் யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ். இந்த ஃபீலிங்ஸ் வருதா? நமக்கு வரணும். அப்பதான் நம்மளுடைய தொழுகையில உயிரோட்டம் இருக்கு. அந்த தொழுகை நமக்கு திறவுகோலா நாளைக்கு நம்ம கிட்ட வந்து நிக்கும். நம்ம அழகா திறந்து நம்ம என்ன செய்யலாம்? ஜன்னாக்குள்ள போகலாம். தொழுகையின் திறவுகோல், சொர்க்கத்தின் திறவுகோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையாக்கி வச்சிருக்கான். சோ இப்படிப்பட்ட தொழுகையா நாம இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மாஊன் அப்படின்ட்டு ஒரு சூறாவை வச்சிருக்கான். அந்த சூறாவை போய் எடுத்து படிச்சு பாப்போமா? தொழுகையாளிக்கு கேடுதானா? எப்படிப்பட்ட தொழுகையாளி? அதுல விமர்சனம் பண்ணப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட தொழுகையாளிக்கெல்லாம் கேடுண்டியாவா? அப்படிப்பட்ட தொழுகையா எங்களுடைய தொழுகையை நீ ஆக்கிறாத ரப்பே, ரப்பே. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஆசிரியர் மேலும் எப்படி சொல்றாங்கன்னு, மனிதனை அழிவில் தள்ளுகின்ற சைத்தானுடைய ஊசலாட்ட வேலைகளை இத்தகைய வணக்க வழிபாடுகள் தான், இந்த மாதிரியான வழிபாடுகள் தான் அழிக்க முடியும். ஷைத்தான் நம்மளுடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான், வணக்க வழிபாடுகளை கெடுக்கலாம்னு நினைக்கிறான். நாம எப்ப உள்ளச்சத்தோட ஓர்மையோட கருத்து தெரிஞ்சு இபாதத்துகள் செய்யறோமோ, அப்பதான் அவனுடைய ஊசலாட்டங்கள்ல இருந்து, கெட்ட சிந்தனைகள்ல இருந்து, வழிகேடுல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகவே ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி, ஒரு ரோல் மாடலா இருக்கணும்ன்ற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய இரையச்சத்தை கூட்டணும். இபாதத்துகளை நிம்மதியா, அமைதியா, பொறுமையா, நிதானமா கடைபிடிச்சு செய்யணும். அப்ப பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். இப்ப இருந்து நம்ம நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ் இனிமேல நம்ம தொழுகையில ஹுஷூவோட, நம்ம ஏற்கனவே அதை படிச்சு கேட்டுட்டு வர்றோம். தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற, மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். அவர்களுடைய தொழுகையை அழகான பேணி தொழுவார்கள், ஹுஷூவோடு தொழுவார்கள், உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், அமைதியா தொழுவார்கள், அழகான முறையில தொழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸோட வாரிசுகள். அதுல ஒண்ணு. அல்லாஹு அக்பர். அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தொழுகையெல்லாம், நம்மளுடைய இபாதத்துகளை எல்லாம் அழகான முறையில 5 நிமிஷமா இருந்தாலும் சரி, 1/2 மணி நேரம் தான் தொழுவணும்னு இல்ல இல்லையா?
ஒரு அமைதியான ஒரு அழகான இடத்துல போய் இருந்து பரிபூரணமா ஒழுவு செஞ்சு அந்த ஒழுவுடைய துவாவை ஒழுவுடைய பல்லுகளை பேணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம அழகா முசல்லால போய் நின்று ரப்பே முன்னாடி வந்துட்டேயாவா, நீ எனக்கு உயிரை கொடுத்தேல, எனக்கு உணர்வுகளை கொடுத்தேல, எனக்கு சிந்தனை கொடுத்திருக்கேல, கைகால அழகா சுகமா கொடுத்திருக்கேல, அதுக்கு தேங்க்ஸ் பண்ணேன். இது மட்டும் தானா, ஏராளமா கோடியா கொட்டி கிடக்குது ரொம்ப நம்ம கொடுத்த ஞாபகத்துக்கு. அதுக்கு நன்றி சொல்ல, உன்னை நினைச்சு பார்க்க, உன்னோட பேச வந்துட்டே ரப்பேன்னு நம்ம போய் நிம்மதியா நிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்து ஒரு இறைச்சமுள்ள ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்ணு சில சமயம் தவறு செஞ்சிடலாம். அவன் உண்மையிலேயே எச்சரிக்கையா இருப்பா, கவனமா இருப்பா. ஆனா அவளையும் அறியாம சில சமயம் தவறு செய்யும் போது, குறைபாடுகள் அவள்கிட்ட நிகழ்ந்து விடும்போது உடனே தனது குற்றங்களை நினைத்து பார்த்து வருந்தி அதுல இருந்து விலகி தன்னுடைய ரப்ப கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்துவா. இதுதான் இரையச்சமுள்ள ஒரு முஸ்லிம்களின் நல்ல தன்மையா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அந்த இடத்துல அவசரமா போய் மன்னிப்பு கேட்டு திருந்தணும். பிறரை குற்றம் சொல்றதை விட என்னைக்காச்சும் காலையில இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் நம்ம கரெக்டா 5 நேரம் தொழுதோமா, காலை மாலை திக்ரு செஞ்சோமா, நம்ம மத்த சந்தர்ப்ப துவாக்களை ஓதுனோமா, குடும்பத்தாருங்களை அழகான முறையில பராமரிச்சோமா, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செஞ்சோமா, குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம கரெக்டா செஞ்சோமா, ஏன் நமக்கே செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செஞ்சோமா, இதுல எந்த இடத்துல நம்ம ஃபால்ட்டா நடந்திருக்கோம், இதெல்லாம் டிக், இதெல்லாம் சரி, இதெல்லாம் சரியில்லை, இதை நம்ம நாளைக்கு மாத்திக்கிருவோம். யாவா இன்றைய தினம் என்னுடைய பொழுதை சூப்பரா அழகா கழுத்த ரப்பே, அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புரியாலா, யாழா இன்னைக்கு இந்த செயலை நான் செய்ய மறந்துட்டேன், யாழ்லா விடுபட்டு போச்சு, யாழ்லா என்னை குற்றம் பிடிக்காத, யாழ்லா நாளைக்கு செய்ய இன்ஷா அல்லாஹ் நீ உதவி செய்யலா. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒவ்வொரு வசனங்களும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உணர்வுகளை தட்டி எழுப்பணும், நம்மளுடைய சுய விசாரணையில இருக்கணும். அப்பதான் பிறரை நம்ம குறை சொல்றதுல இருந்து விலகுவோம். ஆனா நம்ம 4 விரலும் நம்மளை சுட்டி காட்டுது, ஆனா நம்ம மட்டும் ஒருத்தரை சுட்டி அவங்க அவங்க அவங்கன்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து நம்ம விலகணும். நம்மளுடைய குற்றம் குறைகளை ஆய்வு செய்யணும். நாம அதுல இருந்து விலகக்கூடியவர்களாகவும் அந்த இடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களா இருக்கணும். ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் 7வது அத்தியாயத்துல 200வது வசனத்துல இருந்து 201 202 இந்த 3 வசனம் தான் இன்னைக்கு நம்ம ஓதி கேட்டோம். இன்ஷா அல்லாஹ் சூரா அராஃப்ல எடுத்து போய் படிச்சு பாருங்களேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹு அக்பர். என்ன சொல்றான் பாருங்களேன். சைத்தான்கிட்ட இருந்து உங்களுக்கு ஊசலாட்டம் ஏற்பட்டா அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்க. நிச்சயமா அவன் அனைத்தையும் செவியுறுப்புடனோ அறியக்கூடியவனா இருக்கான். அப்ப பாருங்க, நம்மளுடைய கல்புல ஒரு கெட்ட எண்ணம் விட்டா கூட அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பான். நீங்க சொல்றத கேட்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உண்மையில் யார் இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஷைத்தானுடைய தாக்கத்தினால் ஏதாச்சும் தீய எண்ணம் ஏற்பட்டா உடனே அவங்க வெளிப்படுத்திடுவாங்க. அப்போ அவர்களுக்கு சரியான செயல்முறை என்னங்கிறது தெளிவா புலப்பற்றும். அதுக்கு அடுத்த வசனம், ஆனால் அவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்களையோ அவர்களின் வழிதவறிய போக்கிலேயே ஷைத்தான் அவர்களை இழுத்து செல்கிறான். யாருக்கு உணர்வு பெறாங்களோ அவங்க அவசரமா அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்க, அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான். ஆனா யார் அதை விட்டுட்டு அந்த ஷைத்தான்களை சகோதரர்களா எடுத்துக்கிறாங்களோ அவங்கள வழிதவறிய போக்கிலேயே ஷைத்தான் எடுத்துட்டு போயிடுறான். மேலும் அவர்களை வழி கெடுப்புறதுல அவன் எந்த குறைய வைக்கிறது இல்லை. பாத்தீங்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா, ஷைத்தான் நம்மளுடைய எதிரி. அவன் உள்ளத்துல ஏதாச்சும் ஒரு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தினா கூட நீங்க விழிப்படைஞ்சிருங்க, தெளிவடைஞ்சிருங்க, என்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. அந்த தீயவன்ட்ட இருந்து, அந்த கொடியவன்ட்ட இருந்து, அந்த வழிகெடுக்கக்கூடியவன்ட்ட இருந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு தெரிவேன். ஆனா கொஞ்சம் அவன் பக்கம் சார்ந்து போயிட்டீங்க, அவனை நண்பனா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை இழுத்துட்டு போய் அதுல பாதாளத்துல நரகத்துல தள்ளுறது வரைக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டான். முழுசா செஞ்சு உள்ள போய் தள்ளிடுவான். அதனால எச்சரிக்கையா இருங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல நமக்கு சொல்லித்தரான். உனக்கே எல்லா புகழும். எல்லாம் எதை நமக்கு நம்மளுடைய ரப்பு சொல்லி கொடுக்கல.
அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, உங்களின் இறை நம்பிக்கையை ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய இறை நம்பிக்கையை எப்படி நாங்க புதுப்பிக்கிறது? பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் தோழர்களை பார்த்து சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க, உங்களுடைய இறை நம்பிக்கையை நீங்க புதுப்பிச்சுக்கோங்கன்னு. ஓகேன்னு சொல்லல அவங்க. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க எப்படி புதுப்பிக்கிறது தெரியலையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லைன்னு அதிகமா சொல்லுங்க. அப்பொழுது உங்களுடைய இறை நம்பிக்கை, உங்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்படும். முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய அழகான செய்தி. பாத்தீங்களா? அப்போ நமக்கு நேரம் இதுக்கு ஒழு செஞ்சுட்டு தான் சொல்லணும்னு ஒண்ணு இல்ல. இது முசல்லால உட்கார்ந்துதான் சொல்லணும்னு ஒண்ணு இல்ல. நடக்கையில, போகையில, வரையில, டாய்லெட் ஒன்ன தவிர பாக்கி எல்லா இடத்துலயும் நம்ம இந்த திக்ர செய்யலாமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் யா அல்லாஹ், நீ மட்டும்தான் யா அல்லாஹ், உன்னை தவிர யாரும் இல்ல. இந்த மீனிங்கோட இதை யார் சொல்லி வர்றாங்களோ அவங்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுக்குறாங்க சஹாபாக்களுக்கு, தோழர்களுக்கு. அப்போ ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி வணக்க வழிபாடுகள்ல, திக்ருகள்ல, சுய பரிசோதனை செய்யறதுல, அல்லாஹ்வின் பயத்தை மனசுல நிறுத்தி கொள்றதுல, இது மாதிரியான நிலைகள்ல அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவளா, தன்னுடைய ஆன்மாக்களை இதன் மூலம் பலப்படுத்தக்கூடியவளா, தன்னுடைய மனதை தூய்மைப்படுத்தக்கூடியவளா இருக்கணும்னு இந்த இடத்துல ஆசிரியர் நமக்கு, உஸ்தாது நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எப்படி இருக்கணும்? தன்னுடைய வணக்க வழிபாட்டின் மூலம் தன்னுடைய ஆத்மாவை திடப்படுத்தக்கூடியவளாக, உறுதியானதாக வைக்கக்கூடியவளாக, போஷாக்கா வைக்கக்கூடியவளாக, ஹெல்த்தியா வச்சிருக்கணும். எப்படிப்பட்ட இபாதத்தா இருக்கணும்? அமைதியா இருக்கணும், நிதானமா இருக்கணும், பொறுமையை கடைபிடிக்கணும், கூச்சல் குழப்பம் இருக்கிற இடத்துல இபாதத் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த இபாதத்துடைய ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு சொல்லையும் அறிந்து விளங்கி அர்த்தத்தோட அமல் செய்யக்கூடியவளா இருக்கணும். இப்படி இருக்கும்போது தன்னுடைய ஆத்மா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை மட்டுமே செய்யக்கூடியவளா இருப்பா யாரு? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதை விட்டு விலகி இருப்பா. இதன் மூலம் அவன் நேர்வழியில் நிலைத்திருக்க முடியும். அது மட்டும் இல்லாம அநீதி, தவறிழைத்தல், நேர்வழி தவறி நடக்கிறதுல இருந்து தூரமா இருக்க முடியும். எப்போ அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை அவ செய்வாளோ, அது அல்லாஹ்விடம் நெருக்கத்தையும், அல்லாஹ்வுக்கு விருப்பமற்றதை விட்டு விலகி இருக்கிறது, அவனுடைய அன்பையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்படி தெரிஞ்சு அமல் செய்யும் போது அநீதியின் பக்கம் போக மாட்டா, தவறுதலின் பக்கம் அவ போக மாட்டா. அதுல இருந்து தவிர்ந்து வாழக்கூடிய ஒரு நன்மையான, ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணியா இருப்பா அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு ஆசிரியர் அழகான முறையில சொல்லித்தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் கேட்டதன்படி அழகான முறையில நம்மளுடைய ஆத்மாவை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்குரிய முயற்சிகளை செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். இதை தொடர்ந்து அடுத்து ஒரு ஹெட்லைன் கொடுக்குறாங்க. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எப்படி இருப்பா தெரியுமா? அவருக்கு நல்ல தோழிகளை தேர்ந்தெடுப்பா. இஸ்லாமிய சபைகள்ல அதிகமா தன்னை ஈடுபடுத்தி கொள்வா. இது பெரிய ஹெட்லைன். நான் இது சம்பந்தமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களையும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய விஷயங்களையும் தனியா 3-4 புக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இத சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் ஒரு நினைவூட்ட. அதை நம்ம ஒரு நெறிப்படுத்தி அழகான முறையில அதை கொண்டு அமைச்சு நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குரிய நேரம் இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. அப்படிங்கறதுனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம பார்ப்போம். நமக்கு எப்படிப்பட்ட தோழிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கான், அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போமா? ஏண்டா ஒரு நண்பன், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களை பத்தி சொல்லும் போது, தோழிகளை பத்தி சொல்லும் போது அவங்க தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸ் மூலமாவே நம்ம தெரிகிறோம்.
வாழ்க்கையில நம்ம நிறைய அனுபவம் பட்டிருப்போம். அடுத்த மீட்டிங்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம கேட்டதன்படி அழகான முறையில் அமல் செய்யறதற்கு நம்மளுடைய வணக்க இபாதத்துகளை நம்ம அழகான முறையில அமைச்சு நம்மளுடைய ஆன்மாவை உயிரூட்டம் உள்ளதாக, வலுவானதாக, போஷாக்கு நிறைந்ததாக, ஹெல்த்தியான ஆன்மாவாக நம்ம வச்சிருப்போம். எங்களுடைய ஷேக் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செய்யணும். உடம்பு மாத்தா யானை மாதிரி இருக்குது, உள்ளத்துல இருக்க ஆத்மா பார்த்தா எறும்பு மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு பாடம் நடத்தையில இந்த ஜோக்க சொல்லாம இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம உடம்ப அழகா வளர்த்து வச்சிருந்தா பத்தாது, அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்குல்ல, அதோடைய ரூஹ் இருக்குல்ல, அதையும் நம்ம போஷாக்கா, ஹெல்த்தியா, வெல்த்தா நம்ம அதை வச்சிருக்கணும்னா நம்மளுடைய அதுக்கு தேவையான உணவு, ஹெல்த்தான உணவு எது? இறைவனை வழிபடுவது, அவனை தூய்மையோட வழிபடுவது. அப்ப அந்த வணக்க வழிபாடை, திக்ருகளை, ஔராதுகளை, சந்தர்ப்ப துவாக்களை நம்ம மீனிங், அர்த்தங்கள் தெரிஞ்சு நம்ம செய்யும் போது சுப்ஹானல்லாஹ், நமக்கு மிகப்பெரிய ஒரு அளவிட முடியாத அளவுக்கு நன்மையை ஈட்டி தரக்கூடியதா இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஆத்மாவை அழகான முறையில பராமரித்தவர்களா இருக்கும். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க தொழுதுட்டு முஸல்லால உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிருவாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வருவாங்க. வரையில பார்த்தா அவங்க மறுபடியும் அதே முஸல்லால உட்கார்ந்து இபாதத் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நான் போனதுல இருந்து நான் வர்ற வரைக்கும் நீங்க இதே இடத்துல தான் இபாதத் செஞ்சுட்டு இருக்கீங்களா? வணக்க வழிபாட்டுல ஈடுபடுறீங்களா? ஆமா, அல்ஹம்துலில்லாஹ். இதை விட ஒரு சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு திக்ர சொல்லி கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி அப்படின்னு சொன்ன இந்த திக்ர, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை புகழ்றதோட அவனை நான் துதிக்கிறேன், அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு நான் துதிக்கிறேன், அவனை அதாவது அவன் பொருந்தி கொள்ளும் அளவுக்கு நான் அவனை துதிக்கிறேன், அவனது அரிசின் கனம் இருக்குல்ல அந்த அளவுக்கு நான் அவனை துதிக்கிறேன், அவனது வார்த்தையின் மையளவு இருக்குல்ல அந்த அளவுக்கு நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 3 தடவை நீங்க இதை ஓதிவாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அமல் செஞ்சீங்கல்ல, அதை விட சிறந்ததா இருக்கும். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அத்தன்டிக்கான ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், பாத்தீங்களா? இது மாதிரி ஒவ்வொரு நேரத்திலையும் சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுத்திருப்பாங்க. நீங்க கடல் நுரையை விட அதிகமான பாவ மன்னிப்பு உங்களுக்கு வேணுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுங்க. நீங்க மீசான்ல கனமான பாரமான ஒரு திக்ரை நான் உங்களுக்கு சொல்லி தரவா? அதுதான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அஸீம். இது மட்டும் இல்ல, சொர்க்கத்தின் பொக்கிஷத்தை உங்களுக்கு சொல்லி தரவா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படி 1 2 சுப்ஹானல்லாஹ். யார் ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இத ஒரு நாளைக்கு 10 தடவை ஓதுறதுக்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு. 100 தடவை ஓதுறதுக்கும் இதுக்கு 5 விதமான பயன்கள், பலன்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு நிறைய விஷயங்களை, நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அந்த சந்தர்ப்ப துவாக்களை, திக்ர்களை நம்ம மனநமிட்டு அதனுடைய அர்த்தத்தோட அந்தந்த நேரத்துல ஓதக்கூடியவர்களாக, அதன் மூலம் நம்மளுடைய ஆத்மாவை உயிரோட்டமா வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி நூல்களை, இந்த மாதிரி கிதாபுகளை அதிகம் படிக்கக்கூடியவர்களா, அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனோடு அதிகம் தொடர்புள்ளவர்களா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து அதன்படி வாழக்கூடியவர்களா நாம இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய ரூஹையும் நம்முடைய ஆத்மாவையும் உயிரோட்டம் உள்ளதாக இன்ஷா அல்லாஹ் ஆக்குவாங்கிறதுல சந்தேகமே இல்லை. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களை நீ பொருத்திக் கொள்வாயாக, எங்களை உன்னுடைய பொருத்தத்தை தந்தருவாயாக, நாளை மறுமையில் உன்னை ஜியாரத்து செய்யக்கூடிய, உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.